ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நொடியே உன் வாழ்வில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்வதை பார்த்து நீ ஆச்சரியப்படத்தான் போகிறாய் என் செல்லமே. ஏனெனில் நான் அவ்வளவு சுலபமாக இந்த கோலத்தில் யாரையும் பார்க்க வருவது கிடையாது. ஆனால் முதலாக உன்னை பார்ப்பதற்காக இந்த அலங்காரத்தில் இந்த கோலத்தில் வந்திருக்கிறேன். யார் மீது இந்த வராகி அம்மாவின் பார்வை இருக்கிறதோ, யார் மீது என்னுடைய அன்பும் அனுசரணையும் இருக்கிறதோ, அவர்களால் மட்டும்தான் இதை கேட்க முடியும். அப்படி பார்த்தால் இந்த பிராப்தம் உனக்கு தானே இன்று கிடைத்துள்ளது. நீதானே உன் வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி என்னுடைய இந்த கோலத்தை கண்டு நான் சொல்வதையும் கேட்பதற்காக ஓடி வந்துள்ளாய். இப்போது சவால் விட்டு சொல்கிறேன். நான் இப்போது சொல்லப்போகும் எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். நீ எல்லாருக்கும் நல்லவனாயிருக்கிறாய், சரிதான். ஆனால் நல்லவனாய் இருப்பதாலேயே இந்த உலகம் உன்னை ஏமாளியாகவே பார்க்கிறது அல்லவா? புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. நல்லவனாய் இருக்க வேண்டியதுதான். ஆனால் யாருக்கு நல்லவனாய் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்லவா? உன்னை ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் அவர்கள் என தெரிந்த பிறகும் கூட அவர்களிடம் பணிந்து பணிந்து போய் பேசி நல்லவனாகவே நீ இருந்தால் எப்படி? ஒருவன் சரியில்லை, அவன் குணம் சரியில்லை, அவனுடைய நடத்தைகள் சரியில்லை என புரிகிற போதே நல்லவனோ கெட்டவனோ நீ எப்படி பார்த்தாலும் அவனை விட்டு விலகிவிட வேண்டும். ஏனெனில் நல்லவன் என்றாவது ஒரு நாள் நல்லதை செய்து விடுவான். ஆனால் கெட்டவன் எப்போதும் கெட்டதை மட்டும்தான் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பதை புரிந்து அவர்களிடமிருந்து விலகி இருக்கப்பார். எல்லா மனிதர்களையும் சக மனிதர்களையும் சம மனிதராய் நடத்துவதுதானே இறை உணர்வு. யாரையும் உன்னை விட தாழ்வாகவும் நினைக்க வேண்டாம், உன்னை விட உயர்வாகவும் நினைக்க வேண்டாம். உனக்கு சரிசமமாக எல்லாரையும் மதிக்க பழகு. அதுதான் உனக்கு நல்லது. ஏனெனில் உன்னை விட உயர்ந்தவர்கள் என நீ யாரையாவது நினைக்க ஆரம்பித்தால் அவர்களிடம் மேலும் மேலும் பணிந்து போவாய். அவர்கள் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னை அடிமையாக்கவும் முட்டாளாகவும் ஏமாளியாக்கவும் நினைப்பார்கள். இன்னொரு பக்கம் நீ உன்னை விட மற்றவர்களை தாழ்வாக நினைத்தால் உனக்குள் ஆணவமும் அகங்காரமும் கூடும். அப்புறம் நீ அவர்களை மதிக்காமல் மிகவும் மதிப்பு குறைவாய் பேசுவாய். அதுவும் உன் வாழ்வில் தவறாக மாறி உனக்கு தண்டனையையும் பாவங்களையும் கொடுத்துவிடும் அல்லவா? அதனால்தான் சொன்னேன், மனிதர்களை எப்போதும் உனக்கு சரிசமமாய் நினை, சரிசமமாய் நடத்து என. என் அன்பு குழந்தையே, உனக்கு பிடித்த விஷயங்களையும் உனக்கு பிடித்ததையும் அடிக்கடி நினைத்து பார்த்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். அதன் மூலமாக நீ மனம் வெறுக்கும் விஷயங்களையும் கூட மறக்கலாம் அல்லவா? முயற்சி செய்து பார். நல்லதை நினை, உனக்கு பிடித்ததை நினை. நல்லதில்லாத கெட்ட விஷயங்களையும் உனக்கு பிடிக்காமல் தவறாய் நடந்த விஷயங்களையும் மறந்துவிடு என் செல்லமே. தவறை மறந்து விடலாம், ஏனெனில் அது தெரியாமல் செய்தது. ஆனால் வேண்டுமென்றே உன்னை ஏமாற்றி துரோகம் செய்தவர்களையும் அவர்கள் செய்த செயலையும் மன்னிக்கவே விடாதே. ஏனெனில் அது திட்டம் போட்டு செய்ததல்லவா? துரோகங்கள் எப்போதுமே தெரிந்தவர்களிடமிருந்தும் ஏமாற்றுக்காரராய் திட்டம் போட்டு செய்தவர்களிடமிருந்து தான் உனக்கு வந்தது. அதனால் தவறு செய்தவர்களை மறந்து மன்னித்துவிடு. ஆனால் துரோகம் செய்தவர்களை மீண்டும் திரும்பி கூட பார்க்காதே என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் நீ என்ன செய்தாலும் அது நிச்சயமாக மீண்டும் உன்னிடம் திரும்ப வந்து சேரும். நல்லதை செய்தால் நல்லதாக கிடைக்கும். கெட்டதை செய்தால் அது கஷ்டமாகவும் பிரச்சனையாகவும் சிக்கல்களாகவும் வந்து சேரும். இப்போது உன் வாழ்வில் நீ என்ன தவறு செய்கிறாய், எதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள். உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் போது உன்னுடைய வாழ்க்கையும் தானாகவே மாறிவிடும் அல்லவா? நீ நடந்து கொள்ளும் விதம்தான் உன்னுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் பிரதிபலிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீ உன்னுடைய செயல்களை மிக சிறப்பானதாக அமைத்துக்கொள். உன்னுடைய சிந்தனையும் கூட எப்போதும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கும்படி இருப்பதாக இருக்கட்டும். வாழ்க்கையில் நடந்து முடிந்ததையே நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிகழ்காலமும் எதிர்காலம் வீணாக போய்விடும். நடந்து முடிந்ததுதான் முடிந்து விட்டதல்லவா? இனிமேல் அதை யோசித்து நீ என்ன சாதிக்கப் போகிறாய்? இனிமேல் என்ன நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என இந்த நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய வேலைகளையும் யோசிக்க பழகு. தேவையில்லாமல் வீம்பு செய்து தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்து பிரச்சனைகளை பற்றி பேசி சண்டை போட்டு உன் வாழ்க்கையே வீணாக்கி கொள்ளாதே என் செல்லமே. வீம்பு செய்வதையும் அடம் பிடிப்பதையும் வாக்குவாதம் செய்வதையும் நிறுத்திவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும். துன்பத்தில் இருக்கிறார், யாரோ ஒருவர் உனக்கு தெரிந்தவர் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் உடனே அவர்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்ல பழகு. ஆனால் இதுவே வசதியான ஒருவன் கஷ்டத்தில் இருக்கிறான் என்றால்
கூப்பிட்டால் மட்டும் போய்ப்பார். இல்லையெனில் அதை கூட அவர்கள் தப்பாக சொல்வார்கள். நல்லவர்களுக்கும் எளியவர்களுக்கும் வறுமையில் உள்ளவர்களுக்கும் நீ எப்போது வேண்டுமானாலும் நல்லது செய்யலாம். ஆனால் கெட்டது செய்பவர்களுக்கும் ஏமாற்றுக்காரர்களுக்கும் துரோகிகளுக்கும் செல்வத்தில் வாழ்பவனுக்கும் கூப்பிட்டால் அவசியப்பட்டால் யோசித்து போய் பார் என் செல்லமே. எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக நடித்து நடித்து நல்லவனாக வாழ்வதைக் காட்டிலும், இல்லை நான் இப்படிதான், எனக்கு இது பிடிக்காது என நேர்மறையாக சொல்லி, அவர்கள் கண்ணெதிரேயே வாய்க்கு வாயாக சொல்லி, நீ கெட்டவனாக இருப்பதில் கூட எந்த தவறும் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். உன் மனதில் நினைத்ததை தானே சொல்கிறாய். மற்றவர்கள் நினைத்ததைப் போல நீ ஏன் நல்லவனாக நடிக்க வேண்டும் என யோசிக்கிறாய்? நீ யாரோ, நீ எப்படிப்பட்டவளோ அப்படியாகவே இருந்துவிடு. ஒருபோதும் அவர்களுக்காக இவர்களுக்காக என உன்னுடைய குணத்தை மறைத்து கொண்டு பேச வேண்டாம் என் செல்லமே. பணத்தை குறைவாக சேர்த்தாலும் பரவாயில்லை, ஆனால் பாவத்தை நிறைய சேர்க்காமல் பார்த்துக்கொள். பாவத்தை சேர்த்து வைத்து என்ன செய்ய போகிறாய்? இந்த உலகத்தில் தான் கஷ்டப்பட்டு வாழ வேண்டும். அதற்கு பதிலாக புண்ணியம் செய்து அளவோடு சேமித்து வைத்து வாழ்ந்தாலும் பரவாயில்லை. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அது உனக்கே நன்மையாக மாறி உன் வாழ்வில் செல்வ வளத்தை நிச்சயம் கொடுக்கும். கடல் போல இரு நொடிக்கு ஒரு முறை அலை வந்து வந்து தன்னை புதுப்பித்து கொள்வது போல நீயும் எப்போதும் இந்த மாறிக்கொண்டிருக்கும் உலகில் உன்னை புதுப்பித்து கொண்டே இரு. இல்லாமல் மாறாக மூளையில் முடங்கி போய்விடக்கூடாது என் செல்லமே. இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றுதானே மாறாதது. உலக மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல, உலகம் புது யுகமாய் மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல நீயும் மாறிக்கொண்டே இரு. இழந்ததையெல்லாம் நீ திரும்ப பெறப்போகும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே. அது பணமாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. இந்த வராகி அம்மா என் மீது நீ நம்பிக்கை வைத்தால், நீ இழந்ததையும் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டதையும் உனக்கு திரும்ப கொடுப்பேன். கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். யாரிடமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ நீ தயாராக இருந்தால் எந்த இழப்பும் உன்னை காயப்படுத்தாதே என் செல்லமே. யாரிடமாவது எதையாவது எதிர்பார்க்கும் போதும் இந்த விஷயம் இப்படிதான் நடக்க வேண்டும் என மனதளவில் நினைக்கும் போதுதான் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவறாய் நடக்கும்போது மனம் நொந்து போகிறாய். உன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன என்பது இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். ஆனால் உன் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அது தெரியவில்லை என்று தானே கவலை கொள்கிறாய். அதனால் தானே அவர்களும் உன்னை புரிந்து கொள்ளாமல் கஷ்டப்படுத்துகிறார்கள். கவலைப்படாதே, எல்லாம் மாறும். உன் பக்க நியாயத்தையும் உன்னுடைய சரியையும் நீ செய்யக்கூடிய நல்ல செயல்களையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் இந்த உலகுக்கே நான் உணர வைக்கிறேன். எப்போதும் நடந்து முடிந்ததையும் இனி நடக்கப் போகும் விஷயங்களையும் நினைத்து கவலைப்படாமல் இன்று என்ன நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. நடக்கும் எல்லாமே உனக்கு நல்லதாக தான் முடியும். அன்பையும் பாசத்தையும் அளவு பார்க்காமல் உன்னிடம் கொடுப்பவர்களுக்கு உன்னுடைய அன்பையும் திரும்ப கொடுத்துவிடு என் செல்லமே. ஏனெனில் ஒரு சில நல்ல மனிதர்கள், அப்படிப்பட்ட உறவுகள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீ எவ்வளவோ பேருக்கு அன்பை செலுத்துகிறாய். உன்னைப் போல நல்ல எண்ணம் கொண்ட நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் யாரையாவது பார்த்தால் அவர்களுடைய அன்பை அவர்களுக்கு பல மடங்காக திருப்பிக் கொடு. இதுநாள் வரை நீ யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் தானே உனக்கு வருத்தத்தையும் துன்பத்தையும் கொடுத்தது. போனது போகட்டும், விட்டு தள்ளிவிடு. இனிமேலாவது எதை செய்தாலும் யோசித்து முடிவு செய்து உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. அவர் வந்து உதவி செய்வார், இவர் வந்து உதவி செய்வார் என யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காமல் நீயே உன் வாழ்வில் எல்லா விஷயங்களிலும் முடிவெடுக்க தயாராகு. ஓம் வராகி.